ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது அவனுடைய டேட்டூ இல்லாததுனால நம்ம கோவானுக்கு மனுஷங்களுக்கு வர்ற ஃபீலிங்ஸ்லாம் இவனுக்கு வருதுன்னு சொல்லிட்டு இவன் டோய் கிட்ட பேசுறதை அவாய்ட் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டோய் அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க. கோவான் கூட அவங்க ஒன்னா கார்ல போகும்போதும் சரி, ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை பேசல, அப்படியே அமைதியா தான் போயிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்க்குள்ள என்டர் ஆகும்போதும் கூட ரெண்டு பேரும் தனித்தனியா தான் நடந்து போறாங்க. அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கே ஆச்சரியமா இருக்கு. எப்பவுமே டோயோட கையை பிடிச்சிட்டு ஒன்னதானே நடந்து போவான், இன்னைக்கு என்ன இப்படி தனியா நடந்து போறான் அப்படின்னு. இவன் தனியா உட்காந்து இருக்கிறத பார்த்துட்டு அந்த சாய் அந்த பொண்ணு வந்து இவங்கிட்ட பேசுறாங்க. உனக்கும் டோய் மேம்க்கும் நடுவில் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், அதனாலதான் நீ சோகமா இருக்கியா? என்ன பார்த்து முறைக்காத, நேத்து டின்னர் பார்ட்டியில என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நீங்க யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா டேட் பண்றீங்க அப்படிதானே? இந்த விஷயத்தை நானும் சீக்கிரட்டா வச்சிருக்கேன். இப்படி இந்த சாய் தொண்ணு பேசிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம கோவான் டென்ஷன் ஆகி அவங்களை அப்படியே பிடிச்சி சேரோட வெளியே தள்ளிட்டு போய் வேற இடத்துல விட்டுறான். நிம்மதியா ஒரு பேப்பராவது படிக்க விடுறாங்களான்னு யோசிச்சுட்டு அவன் காஃபி குடிச்சு நின்னுட்டு இருக்கான். இந்த காஃபி எல்லாம் வேற அவனுக்கு பிடிக்கவே இல்லை. இதெல்லாம் ஒரு விஷயம், மனுஷங்க இதை குடிக்கிறாங்களேன்னு யோசிக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு வர இன்னொரு எம்ப்ளாயி இன்ஸ்டன்ட் காஃபி ஒன்னு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து தந்துட்டு, இப்படி ஒர்க் பண்றவங்க எல்லாம் காஃபியை போய் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா, இதை குடிச்சப்பறம் தான்ப்பா ஒரு எனர்ஜியே கிடைக்கும். இவ்வளவு பெரிய கம்பெனில நான் ஒரு நல்ல போஸ்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நிறைய டென்ஷன் இருக்கும். இருந்தாலும் பிரேக் டைம்ல இந்த காஃபி வந்து குடிக்கும் போதுதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு அவன் ஐடி கார்டை காட்டி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம கோவானுக்கு இன்னும் கடுப்பாகுது. இதுல என்ன உனக்கு பெருமை? இந்த கம்பெனிக்காக நீ மணிக்கணக்கா வேலை செஞ்சுட்டு இருக்க, இதுல நீ டயர்ட் ஆகிட கூடாது அப்படின்றதுக்காக உனக்கு காஃபியை கொடுத்து இன்னும் வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு நீ போன ஜென்மத்துல பெருசா ஏதாவது தப்பு பண்ணிருப்ப, அதனாலதான் இந்த கம்பெனில வந்து மாட்டிக்கிட்ட. இப்படி உங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு ஹான் வராரு. ஆனா இதே டைம்ல செக்ரட்டரி ஷின் கிட்ட இருந்தா உனக்கு இன்ஃபர்மேஷன் வருது, டோய் இப்ப ஏதோ ஒரு முக்கியமான வேலையை வெளியே போறாங்க, நீனும் சீக்கிரம் ரெடியாகி வந்துரு அப்படின்னு. காதுல போட்டிருக்க அந்த இயர்பீஸ் வரை கைட்டிட்டு இதெல்லாம் எனக்கு ஒரு வேலையா அப்படி இப்படின்னு இவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது செக்ரட்டரி ஷின் வேற இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தது இவனே லைட்டா பதறி போய் அந்த இயர்பீஸ் எடுத்து காதுல மாட்டிக்கிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். கடைசியா அந்த இன்ஸ்டன்ட் காஃபியை குடிச்சிட்டு அவன் இங்க இருந்து போகும்போது பரவாயில்ல இது நல்லா தான் இருக்குன்னு சொல்லி பாராட்டிட்டு போறான். இதே நேரம் இந்த கம்பெனிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு அலு உள்ள என்றாகிறான். ஃபுல்லா பிளாக் கலர் காஸ்டியூம், அதுலயும் முக்கியமா பிளாக் கலர் ஹெல்மெட்டோட ஏதோ ஒரு ஃபுட் டெலிவரி தந்துட்டு போறதுக்காக வந்திருக்கான் போல இருக்கு. எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி யாரையோ தேடிட்டு இருக்கான். இப்பதான் நம்ம டோயும் வெளியே நடந்து போறாங்க. இவன் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி போறான். அப்ப கரெக்டா செக்ரட்டரிஷன் அந்த இடத்துக்கு வந்து அந்த ஆளுடைய தலையில ஒரு அடி அடிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. நான் அந்த கில்லரை பிடிச்சிட்டேன்னு செக்ரட்டரிஷன் கத்திக்கிட்டு இருக்காங்க. டோயை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக கோவானு வேகமா ஓடி வந்து அவங்களுடைய கையை டச் பண்றான். எனக்கு ஒன்னும் தேவையில்லை, இப்ப நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி அவனுடைய கையை அவங்க தட்டி விட்டுறாங்க. ஹெல்மெட் ஓபன் பண்ணி வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தப்பறம் தான் நமக்கு தெரியுது, அது ஒன்னும் கில்லர்லாம் கிடையாது, நம்ம பார்க்கு தான். என் பாஸ் கோவானுக்கு நான் ஃபுட்டு தந்துட்டு போலாம் தான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க பார்க்கு கோவான் கிட்ட தனியா பேசிக்கிட்டு இருக்கான். பாஸ் நான் இங்க எதுக்கு வந்தேன் அப்படின்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுறேன். நேத்துல இருந்து நீங்க சரியாவே இல்ல, ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருந்தீங்க. அதான் எங்கேயாவது நீங்க நல்லா இருக்கீங்களான்னு உங்களை செக் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் இந்த டெலிவரி மேன் கெட்டப்ல. கோவானும் எனக்கு வர்ற கோவத்துக்கு நான் இங்கே அடிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இப்ப நீ போட்டுட்டு வந்திருக்கிறது ஒரு கெட்டப். இதை பார்த்தப்பறம் யாருக்கும் மேல சந்தேகம் வராது. என்னாலே ஒன்னு கண்டுபிடிக்க முடியல, நானே நீ கில்லர் நினைச்சு பயந்துட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி பிளாக் கலர்ல வந்திருக்க. உன்னால நான் தேவையில்லாம அந்த டோயோட கையை வேற போய் டச் பண்ணிட்டேன். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நீதான். அன்னைக்கு ஒன்னாலதான் அந்த பாடி கார்டு மூவியை பார்த்தேன். இப்பெல்லாம் நான் டோயை பத்தி மட்டும் தான் அதிகமா யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியலன்னு சொல்றான். இதே நேரம் செக்ரட்டரிஷன் அப்புறம் நம்ம டோய் ரெண்டு பேருமே உள்ள வந்துடுறாங்க. நீங்க இப்படி ஒரு காஸ்டியூம்ல வந்ததுனால நீங்க ஒரு அன்னோன் பர்சன் நினைச்சு நான் உங்களை அடிச்சிட்டேன் அப்படின்னு பார்க்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது வேற செக்ரட்டரிஷன் அவருடைய பேரை கொஞ்சம் தப்பா சொல்லிடுறாங்க. என் பேரை நீங்க எப்படி தப்பா சொல்லலாம்னு ரெண்டு பேருக்கு நடுவில் தகராறா போயிட்டு இருக்கு. கோவன் தான் உங்களை சமாதானப்படுத்துறான், அதாவது பார்க்க. செக்ரட்டரிஷன் இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சு, இதுக்காக நான் உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை தரேன்னு சொல்லி எடுக்கிறாங்க. கோவன் தான் பார்க்க பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். இப்ப நமக்கு அந்த கில்லரை காட்டுறாங்க. அவன் இதே ஆபீஸ்க்கு ஒரு கிளைண்ட் மாதிரி வந்திருக்கான். மாஸ்க் போட்டு வந்திருக்கிறதுனால அவனுடைய ஃபேஸே கொஞ்சம் வேற மாதிரி தெரியுது. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க இந்த மிரே கம்பெனியோட ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்குது. லேட்டா வந்தாலும் கடைசி நேரத்துல சான் வந்துடுறான் உள்ள. இப்ப இங்க வந்திருக்கிற எல்லார்கிட்டயுமே ஒரு ஓட்டிங் மிஷினை தந்து யாரை சேர்மன் ஆக்குறதுன்னு தான் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேரோட சப்போர்ட் சியோக்கு இருக்கிறதுனால அவனுக்கு தான் அந்த சேர்மனோட போஸ்ட் கிடைக்குது. இவனுக்கு இந்த இடத்துல 2 ஓட்டு மட்டும் தான் வந்திருக்காது. ஒன்னு நம்ம டோயி, இன்னொன்னு சான். ஓட்டிங்ல சியோக் தான் வின் பண்ணிருக்கான். எல்லாரும் அவனுக்கு போய் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. டோய்க்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. இந்த கம்பெனியை இவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும்னா நான் சீக்கிரம் யாரையாவது மேரேஜ் பண்ணி ஆகணும். அப்பதான் மேடம் ஜூ சொல்லியிருந்த மாதிரி இந்த போஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க சான் கூட இங்க இருந்து வெளியே போகும்போது ஸ்வான் வந்து அவங்க 2 பேரையும் தடுத்து நிறுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தாலே டோய் உனக்கு தெரிஞ்சிருக்கும், இனிமே இது எல்லாமே இங்க கண்ட்ரோல் தான். சான் நீ மட்டும் எதுக்கு இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? இத்தனை வருஷமா நமக்கு கிடைச்சிருக்க வேண்டிய எல்லாத்தையும் இவ தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா. இவளை தவிர நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான் சொல்லி டோய் அவமானப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சானும் இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்றான். ஆனா இங்க பிரச்சனை முடியற மாதிரியே தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டு சியோக்கு வந்து நடுவில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போடுறாரு. டோய் இங்க இருக்கிற எல்லாருமே எனக்கு தான் ஓட் பண்ணிருக்காங்க, அதை பார்த்தாலே உனக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப நான் இங்க டெம்பரரியா தான் சேர்மனா இருக்கேன், ஆனா கூடிய சீக்கிரம் அதுதான் என்னுடைய போஸ்டா இருக்க போகுது. பதிலுக்கு நம்ம டோயும் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு
பார்க்கலாம்னு சொல்றாங்க. இங்க பாரு, உனக்கு இந்த பொறுப்புலாம் கிடைக்கணுன்றதுக்காக அவசரப்பட்டு யாரையாவது மேரேஜ் பண்ணிடாத. ஏன்னா இது உன் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த கம்பெனியோட பொறுப்பு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னரை தேடி கண்டுபிடிச்சு அவனை மேரேஜ் பண்ணிக்கோ. அப்படி உனக்கு மேரேஜ் நடக்க போகுதுன்னு எனக்கு இன்விடேஷன் அனுப்புன்னு சொல்றாரு. டோயும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் சீக்கிரமே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. ஒவ்வொருத்தவங்களா அங்க இருந்து வெளியே போகும்போது மியாங் வேற டோய் கையில இருக்கிற அந்த டேட்டுவை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் தான் சானு அதை நோட் பண்ணிட்டு, நீ புதுசா ஒரு டேட்டு போட்டிருக்கியா? சரி, இப்ப நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசணும், அதுவும் தனியான்னு சொல்றான். இந்த மீட்டிங் ஹாலுக்கு வெளியே தான் நம்ம கோவன் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மியாங் அங்க இருந்து போகும்போது அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே போறான். அதுக்கடுத்து சுவன் அவங்க கிட்ட வராங்க. இது என்னோட பிசினஸ் கார்டு, இது நீ எதுக்கும் வச்சுக்கோ. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் டோய் அவனை மேரேஜ்க்காக ப்ரொபோஸ் பண்ணும்போது நீ வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணல. அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. நீ பாக்குறதுக்கு ஒரு மாடல் மாதிரி தான் இருக்க. என்னால உன்னை ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டியா கூட மாத்த முடியும். பதிலுக்கு அவன் எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். டோயும் சானும் பேசிக்கிட்டே வெளியே வராங்க. சான் இவனை பார்த்ததுமே, உன் பேரு கோவன் தானே, நீ டோயை நிறைய டைம் காப்பாத்தி இருக்கன்னு சொன்னாங்க. என்னோட டோயை சேஃபா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இவன் ஹேண்ட் ஷேக் பண்றதுக்காக கையை நீட்டுறான். ஆனா நம்ம கோவனுடைய ஃபேஸே மாறிடுச்சு. என்னோட டோயின் சான் சொன்னதை கேட்டு அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ற மாதிரி போயிட்டு இந்த ஸ்வானுடைய பிசினஸ் கார்டு எடுத்து அவங்க கையில தந்துட்டு, இதெல்லாம் நான் ஒன்னும் உனக்காக பண்ணல, டோயை சேஃபா பாத்துக்கிறது தான் என்னோட வேலை அப்படின்னு திமிரா பேசிட்டு இருக்கான். டோய் தான் அவங்களை சமாதானப்படுத்துறாங்க. சான், இந்த கோவன் பேசுனதெல்லாம் நினைச்சு நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. இவன் ரொம்ப ரூடு, எல்லார்கிட்டயுமே இப்படிதான் திமிரா பேசிட்டு இருப்பான். நாங்க ரெண்டு பேரும் இப்ப தனியா பேசணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போறாங்க. இதை கேட்கிற கோவனுக்கு இன்னும் கடுப்பாகுது. இவங்க பேசுறத வேற யாரும் நோட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கார்ல உட்காந்து ரெண்டு பேருமே சீக்கிரட்டா பேசிட்டு இருக்காங்க. கோவன் தான் பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட எடுத்து காட்டி, டோய் இதை பாத்தியா, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கப்பல் வாங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கம்பெனியோட பணத்தை எவ்வளவோ செலவு பண்ணிருக்காங்க. ஆனா நான் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன், இவங்க கப்பலும் வாங்கல, அப்படி ஒரு கம்பெனியே இல்ல. இவங்க சும்மா கணக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு பேர் என்டர் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஃபேமிலியை சேர்ந்து யாரோ ஒருத்தவங்க தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியுது. ஆனா சரியான ஒரு ப்ரூஃப் கிடைக்க மாட்டுது. ஆனா நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். வெளி நின்னுட்டு இருக்க கோவானுக்கு கடுப்பா இருக்கு. உள்ள உட்கார்ந்து இருக்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி என்ன சீக்கிரட் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஒரு வழியா நம்ம சான் பேசி முடிச்சிட்டு கார்ல இருந்து வெளியே வந்து, நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நீ எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத, உனக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். கோவானால இதெல்லாம் கேட்க முடியல. சான் அங்க இருந்து போன அப்புறம் முறைச்சிக்கிட்டே வந்து கார்ல உட்காரான். காரை டிரைவ் பண்ணிட்டு போகும்போது கூட கண்ணாடியில் தெரியுற டோயோட ஃபேஸை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். அவங்களும் சைலண்டா இதை நோட் பண்ணிட்டு, கோவன் உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு என்ன பார்த்து இப்ப எப்படி முறைச்சிக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்னு சொல்லுன்னு கேக்குறாங்க. நான் உன்னை பார்க்கவே இல்லைனாலும் நீ மேல கோவத்துல இருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. பதிலுக்கு நம்ம கோவனும், இப்ப நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க, உன்னை நினைச்சு நான் எதுக்கு கவலைப்படணும் கோவப்படணும், எனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம டோய் சான் கிட்ட இருந்து வாங்கின அந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு லாயரை மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா தப்பு நடந்திருக்குன்றது எனக்கு புரியுது. ஆனா சியோக் தான் இதெல்லாம் பண்ணிருப்பாருன்னு சொல்றீங்க, அதுக்கு நம்ம கிட்ட எந்த ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் இல்ல. அப்படி ஒரு எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சா மட்டும்தான் நம்ம சியோக் மேல ஆக்ஷன் எடுக்க முடியும்னு அந்த லாயர் சொல்றாரு. கட் பண்ணா இப்ப நம்ம டோய் கோவானை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அந்த கில்லரோட ஃபேஸ் எப்படி இருக்குன்றது இவன் பார்த்தான்ல, அந்த அடையாளத்தை வச்சு அவனோட ஃபேஸை வரைஞ்சிருக்காங்க. இவங்க வரைஞ்சிருக்கிற இந்த ஃபேஸ் இந்த சிட்டில இருக்கிற யாரோட ஐடி கூட மேட்ச் ஆகல. அவங்க பிளான் பண்ண மாதிரி இப்ப எதுவுமே நடக்கலையா, அதனால கடைசியில நம்ம டோய் அவங்களே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த கில்லர் என்ன சாகடிக்கணும்னு தானே சுத்திட்டு இருக்கான், அப்ப என்ன தேடி கண்டிப்பா வருவான். நானே அதுக்கான சான்ஸ் ரெடி பண்ண போறேன். அவன் மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம்னா அவனுடைய பாஸ் யாருன்றது கண்டுபிடிச்சிடலாம். இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கோவானு, நீ ரொம்ப அவசரப்படுற, இது ஒரு பர்ஃபெக்டான பிளானா எனக்கு தெரியல. அதுக்கு நம்ம டோய், இப்ப நான் வேற என்ன பண்றது, எனக்கு ஒரு வழி தெரியல. அந்த கில்லரை நான் சீக்கிரமே பிடிச்சாகணும். எப்படியும் நான் லேட் பண்ணாலும் என்ன சாகடிக்க தான் போறான். கடைசியா அவங்க அங்க இருந்து போகும்போது, கோவன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா இப்ப சொல்றேன். நீ ஒரு நல்ல பாடி கார்டு, என்ன ரொம்ப சேஃபா பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதான் உனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. அதுக்கப்புறம் இப்ப இவங்க ரெண்டு பேருமே வந்திருக்கிற இடம் எதுனா அந்த பிளைண்ட் டேட் பர்சனை மீட் பண்றதுக்காக தான். அவர் ஒரு ப்ராசிக்யூட்டர், அவருடைய பேர் லீ. டோய் அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்றது நம்ம கோவானால பார்க்க முடியல. இவன் ஒரு ஆளுன்னு இவனை மீட் பண்றதுக்காக நம்ம டோய் வந்திருக்காளேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. டோய் அந்த லீ கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடி பிளைண்ட் டேட்ல நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ண முடியாம போயிடுச்சு, ஒரு சின்ன மிஸ்டேக் ஆல அப்படின்னு. அவங்களுக்கு என்ன ஃபுட் வேணுமோ ரெண்டு பேரும் அதை ஆர்டர் பண்ணிட்டு, நான் உங்களை பத்தி செக் பண்ணேன், நீங்க ஒரு ப்ராசிக்யூட்டர் தானே அப்படின்னு கேக்குறாங்க. இந்த லீ மொக்க காமெடி பண்றதுல ஒரு பெரிய ஆள் போல இருக்கு. ஆமா, நான் ஒரு ப்ராசிக்யூட்டர் தான், நான் நினைச்சா உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். என்ன இவன் சம்பந்தமே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு யோசிக்கும் போதுதான், நீங்க என்னுடைய ஹார்ட் திருடிட்டீங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டு உங்களை நான் ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு சொல்லி அவனே சிரிச்சிட்டு இருக்கான். இந்த காமெடி எல்லாம் கேட்டு கோவன் மட்டும் டென்ஷன் ஆகல, டோயும் கடுப்பாயிடுறாங்க. இந்த லீ அவனுக்கு வைன் பிடிக்கும்னு சொல்லி ஆர்டர் பண்ணிருக்கான். எப்படி எல்லாம் அதை ஸ்டைலா ட்ரிங்க் பண்ணலாமோ அதெல்லாம் விட்டுட்டு மத்தது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். இப்படி பல மொக்க காமெடி வருது. வேற வழி இல்லாம நம்ம டோயும் சிரிச்சு வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு லாப்ஸ்டர் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. எனக்கு பிடிச்ச லாப்ஸ்டர் வந்துருச்சுன்னு சொல்லி அது கிட்ட போய் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். டோய், இது எப்படி சாப்பிடணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி கிட்ட வந்து இதை ஸ்மெல் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. நம்ம கோவன் என்ன பண்றான், டோயோட கையை பிடிச்சு அந்த லாப்ஸ்டரோட கொடுக்க அந்த லீயோட வாயில கடிக்கிற மாதிரி பண்ணிடுறான். கோவன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க டேட்டிங் நடந்துட்டு இருக்கு நம்ம டோய் சொல்ல. அதெல்லாம் நடந்துட்டு போட்டோம், ஆனா இவன் பேசுறதுனால கேட்கவே முடியல. அதுலயும் முக்கியமா அந்த மொக்க காமெடி. கொஞ்ச நேரமாவது அவன் வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும்ன்றதுக்காக தான் அப்படி பண்ண. இப்ப கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, நம்ம கோவன் ஆசைப்பட்ட மாதிரி அந்த லீயோட வாயில வீங்கி போயிருக்கு, பேச முடியாத அளவுக்கு. கடைசியா நம்ம டோய் அந்த லீயை பார்த்து, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்தேன். நான் உங்களை மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு மதியமே நம்ம எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். இன்னும் 2 மணி நேரத்துல நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இந்த லீக்கு சம
ஆச்சரியமா இருக்கு. கோவான் அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்க இருந்து வெளியே போய் டோய் கிட்ட சண்டை போடுறான். நீ ஏன் இப்படிலாம் அவசரப்படுறேன்னு எனக்கு புரியல. உனக்கு மேரேஜ் பண்றதுக்கு வேற பர்சனே கிடைக்கலையா? அவன் ஒரு ப்ராசிக்யூட்டர். அது மட்டும் இல்லாம மேடம் ஜூ எனக்காக மேரேஜ் பண்றதுக்கு சொன்ன ஒரு பர்சன் தான் இவன். நான் யாரை வேணும்னாலும் மேரேஜ் பண்ணுவேன். என்னோட விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுறேன்னு சொல்லி அவனை நோஸ் கட் பண்ற மாதிரி பேசுறாங்க. கார்ல போகும்போது அவங்க செக்ரட்டரி ஷின்க்கு கால் பண்ணி அடுத்து என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லிட்டு போறாங்க. இன்னும் 2 மணி நேரத்துல ரெஜிஸ்டர் பண்றதுக்கான எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு மேரேஜ் வைக்கலாம். எல்லாரும் முன்னாடியே ரொம்ப கிராண்டா. முக்கியமா மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அந்த இடத்துக்கு வரணும். இதுல என்னோட சைடுல விட்னஸா இருக்க போறது நீங்களும் கோவானும் தான் சொல்றாங்க. கோவான் என்னெல்லாம் முடியாதுன்னு சொல்றான். வெட்டிங்க்கு தேவையான ரிங் என்கிட்ட தான் இருக்கு, மத்ததெல்லாம் நீங்க வாங்குங்கன்னு சொல்லி போனை வச்சிடுறாங்க. கையில அந்த ரிங்க பார்த்ததுமே உங்களுக்கு மேடம் ஜூ ஞாபகம் வந்துருது. கொஞ்சம் சோகமா உட்காந்துருக்காங்க. கோவான் என்ன பண்றா அவங்கள பார்த்துட்டு, இப்ப நீ எதுக்கு உன்னோட ஃபேஸ் இவ்வளவு டல்லா வச்சிருக்க? உன் லைஃப்ல நீ என்ன வேணும்னாலும் முடிவெடு, அதுல நான் தலையிட மாட்டேன். ஆனா வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி இப்படி முன்னாடி உட்காந்துருக்காதுன்னு சொல்றான். ஒரு கட்டத்துக்கு மேல டென்ஷனான நம்ம கோவான் சடனா ஒரு பிரேக்கை போட்டுட்டு டோயோட கையை பிடிச்சு, அந்த கில்லரை நான் உனக்காக சீக்கிரமே கண்டுபிடிச்சு தரேன். அப்படி நான் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நீ என்ன பார்க்க மாட்டேன், என்னோட தேவை உனக்கு இருக்காது இல்ல. திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் பேசுறான்னு டோயோ அப்படியே ஷாக்கா பாக்குறாங்க. இப்ப நமக்கு கோவான் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அந்த கேங்க காட்டுறாங்க. அவங்களோட இடத்துக்கே இவன் டோயை கூப்பிட்டு தைரியமா வந்திருக்கான். அந்த கேங்கோட லீடரே அவனை பார்த்து ஷாக் ஆகி, ஆமா நீ எப்படி இங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, டோயும் கோவானை பார்த்து நம்ம தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்குன்னு சொல்ல, அந்த கில்லர் யாருன்றது கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தான் உன்னை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். இவனுக்கு கண்டிப்பா அந்த கில்லர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி அந்த கில்லரோட டிராயிங்கை காட்டி உங்ககிட்ட கேட்கறான். இந்த குரூப்போட லீடரும் கையில வச்சிருக்கிற அந்த பாட்டில கோவத்துல மேல தூக்கி போட்டுட்டு, எங்களை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க, நாங்க ஒரு மோசமான கேங், நீ சொல்ற வேலையெல்லாம் எதுக்காக நான் உனக்கு பண்ணணும் அப்படின்னு மறுபடியும் அங்க இருக்கிற பாட்டில் எல்லாம் எடுத்து நம்ம கோவான் மேல அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். டென்ஷனான கோவானோ அவனுடைய பவர் யூஸ் பண்ணிட்டு, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. அன்னைக்கு உங்க கூட சண்டை போடும்போது தான் என்னுடைய தலையில அடிபட்டு எனக்கு இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவன் பக்கத்துல இருக்கிற ஷார்ப்பான ஸ்பூனு கத்தி இது எல்லாமே பறந்து போய் அந்த கேங் லீடர் அட்டாக் பண்ற மாதிரி இவன் பண்றான். கோவான் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இதுல அடிபட்டு ஒரு வேளை இறந்து கூட போயிடலாம். இவங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்காம நம்ம கோவான் டேபிள்ல இருக்கிற எல்லா பொருளுமே பறந்து போய் அவன் அட்டாக் பண்ற மாதிரி பண்றான். டோய் அவனோட கையை தட்டி விட்ட அப்புறம் தான் அந்த பொருள் எல்லாம் போய் அவன் அட்டாக் பண்ணாம அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்குது. இதான் சான்ஸ்னு அந்த கேங் லீடரும் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே ஓடிடுறான். கோவான் இவ்வளவு கோவப்பட்டு டோய் அவனை பார்த்ததே இல்லை. அவனை போய் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. கொஞ்சம் விட்டு இருந்தா அவனை எங்கேயே சாகடிச்சிருப்ப, அப்படி என்ன உனக்கு கோவம், ஏன் அப்படி எல்லாம் பண்ற? இவனும் பதிலுக்கு என்னுடைய ப்ராப்ளமே நீதான், என் லைஃப் எப்பவும் போல சந்தோஷமா போயிட்டு இருந்தது, உன்னை நான் மீட் பண்ண பிறந்தேன் அப்படி என் லைஃப்ல என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. டோயும் பதிலுக்கு அப்படின்னா இப்பவே இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம். நீ யார் இதெல்லாம் சொல்றதுக்கு, நானே இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு போகணும்னு தான் இருக்கேன். அவ அங்க இருந்து வெளியே போயிடுறான். நம்ம டோய் தனியா போய் ஒரு இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. செக்ரட்டரி ஷிந்தாங்க இருந்து டோயை பிக்கப் பண்ணிட்டு அபார்ட்மெண்ட்ல போய் டிராப் பண்றாங்க. கோவானும் டான்ஸ் பிராக்டிஸ் நடக்கிற அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு டோயை கூட ஒன்னா இருந்ததை தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் நான் டோயை தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாது, அவ சேஃபா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா நம்ம டோய்க்கு அங்க பிரச்சனை. அவங்களுடைய அபார்ட்மெண்ட்டுக்குள்ள அவங்க தனியா உள்ள போறது அந்த கில்லரும் அங்க இருந்து பாக்குறான். அவங்களை பாதுகாக்கிறதுக்கு கோவான் இப்ப அவங்க கூட இல்லாததுனால இவன் டோயை ஈஸியா அட்டாக் பண்ணலாம். டோய் இப்ப அவங்களுடைய ரூம்ல அந்த ப்ராசிக்யூட்டர் லீக் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு உங்களை மீட் பண்ண முடியல, நான் நாளைக்கு உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு. அப்ப திடீர்னு சம்பந்தமே இல்லாம அவங்களுடைய பிளாட்ல இருந்து ஏதோ ஒரு மியூசிக் பிளே ஆகுது. டோய் கிட்ட அந்த மியூசிக் பிளேயரே கிடையாது. பயந்து போய் அவங்களும் ஸ்டன் கன் எடுத்துட்டு வந்து அது யாரா இருக்குன்னு செக் பண்றாங்க. அப்ப திடீர்னு பின்னாடி இருந்து வர்ற அந்த கில்லரு டோயை மயக்கமாக்குற மாதிரி மயக்க மருந்து கொடுத்துறான். கடைசி நேரத்துல அவங்களுக்கே தெரியாம அவங்க போன்ல இருக்கிற அந்த எமர்ஜென்சி மெசேஜ் சென்ட் பண்ணிடுறாங்க. கோவானுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லி அவன் எடுத்து பாக்குறான். டோய் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. எனக்கு இப்ப உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு கூடவே அவங்களோட லைவ் லொகேஷனும் ஷேர் ஆகிருக்கு. இவனோட ரிஹர்சல் அப்படியே பாதியில விட்டுட்டு டோயை தேடி வேக வேகமா அவனுடைய கார்ல போக ஆரம்பிக்கிறான். அவங்க நம்பருக்கு கால் பண்ணிட்டே போறான், லைன் கிடைக்கவே இல்ல. கடைசியா அப்படியே அவங்களுடைய அபார்ட்மெண்ட்டை ரீச் பண்ணிடுறான். உள்ள போய் பார்த்தா லிஃப்ட் ரிப்பேரா இருக்கு. நிறைய பேர் அங்கேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேல யாரும் சீக்கிரம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கில்லர் தான் அந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கான். இப்ப நமக்கு டோயை காட்டுறாங்க. அவங்க மயக்கத்துல இருந்து எழுந்திருச்சு பார்த்தா பால்கனிக்கு வெளியே அவங்களை அந்த கில்லர் கட்டி போட்டு வச்சிருக்கான். அவ்வளவு ஹைட்ல இருந்து அவங்க விழுந்தாங்கன்னா கண்டிப்பா இறந்துருவாங்க. யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி அவங்க கத்திட்டு இருக்கும் போதே கில்லர் அந்த இடத்துக்கு வரான் கையில ஒரு கத்தியோட. வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு டோயை ஒரு துணியால கட்டி போட்டு வச்சிருக்கால அந்த ஒரு சைடை பிடிச்சி கட் பண்ணிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் பண்ணாத, தயவு செஞ்சு இதெல்லாம் எதுக்காக நீ பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லு அப்படின்னு டோய் அவங்க கிட்ட பேசுறாங்க. ஆனா அந்த கில்லர் எதுவுமே கண்டுக்காம சிரிச்சுக்கிட்டு இன்னொரு துணியை பிடிச்சி கட் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் கட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பா டோய் கீழே விழுந்துருவாங்க. அதை பாதி அவன் கட் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல யாரும் நடந்து வர்ற மாதிரி அவனுக்கு சத்தம் கேக்குது. அது வேற யாரும் இல்ல, நம்ம கோவான் தான். படிக்கட்டு வழியா ஏறி இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கான். யார் வரான்னு பாக்கலான்னு கில்லர் ஒரு இடத்துல போய் மறைஞ்சு நின்னுட்டு இருக்கான். அந்த துணியும் கொஞ்சம் கொஞ்சமா கிழிய ஆரம்பிச்சு டோய் விழுற மாதிரி போயிடுறாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வர நம்ம கோவான் அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே டோயோட கையை பிடிச்சிடறான். இப்ப அடுத்து எப்படி மூவ் பண்றதுன்னு தெரியாம அவங்க ரெண்டு பேருமே நின்னுட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த கில்லர் வரான். கோவானோட கையில ஓங்கி ஒரே ஒரு அடி. அதனால அவங்க ரெண்டு பேருமே மேல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. இப்ப நம்ம கோவான் என்ன பண்றான், டோயோட கையை டைட்டா பிடிச்சு தரையில விழுறதுக்கு முன்னாடி அவனுடைய பவர் யூஸ் பண்ணி ரெண்டு பேருமே அங்க இருந்து டெலிபோர்ட் ஆகி மறைஞ்சிடுறாங்க. சேஃபா ரெண்டு பேருமே ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. டோய் நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எதுவும் அடிப்படல இல்லன்னு கேட்கறான். பயத்துல இருக்க டோயும் வேற எதை பத்தியும் கவலைப்படாம இவனை ஹக் பண்ணி அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இவனால இப்ப அந்த இடத்தை விட்டு வேற எங்கேயும் போக முடியல. டோய் ஹக் பண்ண மாதிரி அப்படியே நின்னுட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இதே நேரம் இந்த படிக்கட்டு வழியா டோயை தேடி வந்திருக்கிற சானி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பாத்துறான். சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.